ஐபிஎல் ஆட்டத்துடைய வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஐபிஎல் கோப்பையை நேற்று வென்றாங்க. நேற்று தான் ஃபைனல்ஸ் நடந்தது பஞ்சாப் அணியை எதிர்த்து. அதனுடைய வெற்றி கொண்டாட்டம் இன்று நடைபெற ஆரம்பித்தது. வெற்றி கொண்டாட்டம் நடைபெறுவது சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்குங்க. விதான் சௌதாக்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறது. அங்கே முதல்ல வெற்றி கொண்டாட்டங்கள் ஆரம்பமாச்சு. ஐபிஎல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதில் நட்சத்திர ஆட்டக்காரர் விராட் கோலியும் இருந்தார். மக்கள் அவரை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தார்கள். அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் இதுவரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சுமார் 50 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருப்பதாகவும் சோக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்ணை அப்படியே மருத்துவமனை கொண்டு செல்வதற்காக அங்கே எடுத்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 5000 போலீஸை நாங்கள் அங்கே பந்தோபஸ்துக்கு போட்டிருந்தோம். இருந்தாலும் கூட்டம் அளவுக்கு அதிகமாக வந்த காரணத்தினால் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று. நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி, ஒருவரை எப்படியாவது அவர் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெண்கள் உள்பட 9 ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். ரொம்ப கூட்டம் அதிகமானப்போ லத்தி சார்ஜ் லேசாக செய்து பார்த்தார்கள். இருப்பினும் கூட்டம் குறையவில்லை. எதன் காரணமாக அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, எதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது என்று விசாரிக்கும் பொழுது செய்தியாளர்களிடம் அங்கேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருந்தது. மேலே அந்த கால்வாய்க்கு மூடி போட்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் அதன் மேல் ஏறி நின்ற காரணத்தினால் வெயிட்டு தாங்காமல் உடைந்து உள்ளே விழுந்தார்கள். அப்படியே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் ஒரு 9 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, மக்கள் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் உள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னா அதை சுற்றி நின்று கொண்டு மரத்தின் மீது ஏறி பார்ப்பதும், அந்த ஃபென்சிங்கை தாண்டி குதிப்பதும், கேட்டுகளில் நிற்பதுமாய் அங்கே காட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் இப்போ பார்க்குற காட்சியில் கூட அந்த சுவர் மேல் ஏறி மக்கள் நடந்து செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக வந்த காரணத்தினால் ஒரே நேரத்தில் தங்களுடைய நட்சத்திரங்களை காண ஆர்வமாக ஓடோடி வந்த காரணத்தினால் அங்கே ஒரு ஸ்டாம்பிட் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அங்கே கூட்ட நெரிசலில் அங்கே சுமார் 9 பேர் உயிரிழந்த சோக செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அரங்கேறி இருப்பது பெங்களூருவில். செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஆர்சிபி வெற்றி பேரணி இந்த கொண்டாட்ட நிகழ்வுகளில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 9 பேர் வரை பலியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில், அதாவது பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடிய ரசிகர்கள் மதியம் முதலே இருசக்கர வாகனங்கள், கார், மெட்ரோ, பேருந்து என அனைத்து வகை போக்குவரத்து மூலமாக சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூடியதனால் அந்த இடமே பரபரப்பாக காட்சி அளித்தது. மிகுந்த கொண்டாட்ட மணலில் இருந்த இந்த சம்பவமானது வீரர்களுடைய வாகனம், அதாவது விராட் கோலி உள்ளிட்ட ஆர்சிபி வீரர்கள் வரக்கூடிய அந்த வாகனம் என்பது கேட் நம்பர் 3 அருகே வர இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து அந்த பகுதியில் அதிக அளவில் கூடிய ரசிகர்கள் நகர தொடங்கி இருக்கிறார்கள். இதுவே முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 6ஆம் நம்பர் கேட் நம்பர் 6, 8, 12 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூடியிருந்த ரசிகர்கள் மத்தியில் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நுழைவுவாயில் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருந்த கூடிய அந்த சிமெண்ட் ஸ்லாப் உடைந்து அதற்குள் 2 ரசிகர்கள் விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் மீதும் ஏறி சென்று அந்த கூட்ட நெரிசல்ல அவர்களை மீட்பதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் ஒருவர் பலியாகி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாயிருக்கிறது. ஒரு சிறுமியும் இந்த 9 பேர்ல பலியாகி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ந்து இந்த தகவல்களை கர்நாடக மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர், அதே போன்று அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி வருகிறார்கள். சலீம், தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கையை தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து தற்போது ரசிகர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். பெங்களூரு போன்ற மாநகரங்களுக்கு
சுமார் குறைந்தபட்சம் 50,000 போலீசாராவது தேவைப்படுவார்கள் அந்த சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து போன்றவற்றை சரி செய்வதற்கு. ஆனால் தற்பொழுது 15,000 காவலர்களே அந்த பெங்களூரு மாநகரத்திற்கு இருக்கிறார்கள். இந்த காவலர்கள் என்பது ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் அதே போன்று அந்த கேபிடிஎஸ் ஆபீசர்ஸ் தவிர அவர்களை கணக்கில் எடுத்தோம் என்றால் சுமார் ஒரு 10 முதல் 12,000 காவலர்கள் களத்திற்கு சென்று இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காவலர்கள் என்பவர்கள் இருப்பார்கள். நாம் ஏற்கனவே இந்த தகவலை பதிவு செய்திருந்தது போல ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ்டு, ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றால் அந்த ஒழுங்கு செய்வதை வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை ஒழுங்கு செய்வதற்கு காவல்துறையினர்களுக்கு செய்ய முடியும். ஆனால் கட்டுக்கடங்காமல் கூட்டம் வரும்பொழுது அவர்கள் செவுறு மீது ஏறி குதிப்பது, கேட்டை உடைப்பது, அதே போன்று சின்னசாமி ஸ்டேடியத்திற்குள் அத்துமீறி நுழைய முயற்சிப்பது போன்ற சம்பவங்களால் காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த கூட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் எந்த வகையிலுமே எந்த இடத்திலுமே இது போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியதால் அதிக கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த காயமடைந்தவர்களை அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய, அந்த பெங்களூர் பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். பவுரிங் மருத்துவமனை, அதே போன்று வைதேகி, லேடி கர்சன் ஆகிய 3 மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு சிலர் மரணம் அடைந்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகிறது. எந்தெந்த மருத்துவமனையில் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவல்துறையினர் தங்களுடைய திட்டமிடல் பணியில் முறையாக செய்திருந்தாலும் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்ததால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதற்கு தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு சென்று காயம்பட்டவர்களை பார்க்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்த வெற்றி பேரணி கொண்டாட்ட நிகழ்ச்சி என்பது காங்கிரஸ் அரசு தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அவசர கதியிலான நிகழ்ச்சி. இது முறையான திட்டமிடலில் நடைபெறவில்லை. இந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் தான் தற்போது இந்த ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது என அம்மாநில பாஜக தலைவரும் குற்றம் சாட்டியிருக்கிறார். விளையாட்டாக ஆரம்பிச்சு, அதாவது விளையாட்டில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் அதற்கு அடுத்தமாக தற்போது அது அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது பெங்களூர் நகரத்தில் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் அருகே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள், குழந்தைகள் அங்கிருந்து அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான காவல்துறை எண்ணிக்கை அங்கே இல்லை. லேசான தடியடி போன்ற சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அவர்களை அங்கிருந்து கலைப்பதற்கு தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. பெங்களூரு நகரம் சாதாரணமாகவே போக்குவரத்து நெரிசல் முடிந்த நகரமாகவே பார்க்கப்படும் சூழல்ல தற்பொழுது இது கூடுதல் போக்குவரத்து நெரிசலும், அதே போன்று தற்போது இரவு நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் அந்த பகுதியில எது போன்ற விஷயங்கள் மதியத்தில் முதலிருந்தே இந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை தேவைகள், உணவு, தண்ணீர் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தான் இந்த நிலையில தான் தொடர்ந்து அந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆனால் அது வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த நிலையிலே அது சோகத்திலும் முடிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வெளியே இப்படி உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்க உள்ளே தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் இந்த கொண்டாட்டத்திலாம் முடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் காட்சிகள், கார் கண்ணாடி எப்படி நொறுங்கியிருக்கு பாருங்கள். காரணம், ரசிகர்கள் அந்த கார் மேலே ஏறி விட்டார்கள். அவங்களுடைய வெயிட்டு தாங்காமல் கண்ணாடி நொறுங்கி விட்டது. உள்ளே கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியே உயிரிழப்பு என்ற விமர்சனத்தின் காரணமாக கர்நாடக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடிய விரைவில் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷத்தில் முதல்ல கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஊடகங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன.